தெரியாம ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிட்டு திருப்பத்தூரில் 11ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தற்போது பெற்றோரும் உறவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் பள்ளியில் உள்ள பூட்டிய கிணறில் மாணவன் முகிலன் மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி பாதிரியார் ஜேசு மாணிக்கத்தை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி முகிலனின் உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. திருப்பத்தூர் மாவட்டம் வளற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூரில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி மாணவன் பள்ளிக்கு செல்லாததால் வகுப்பு ஆசிரியர்கள் முகிலனின் பெற்றோரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களது மகன் பள்ளிக்கு வரவில்லை என்று கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த முகிலனின் பெற்றோர்கள் பள்ளிக்கு விரைந்து இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை எனவும் மாணவன் வீட்டிற்கும் வரவில்லை, எங்கு சென்றான் என பள்ளி நிர்வாகத்திடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இது தொடர்பாக தனது மகன் காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் முகிலனின் தந்தை சின்னத்தம்பி புகார் அளித்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி பள்ளி நிர்வாகத்திடம் திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை பள்ளி மற்றும் விடுதி சேர்த்து உள்ள விடுதிக்கு பின்புறம் உள்ள கிணற்றில் மூடப்பட்டிருந்த கிணற்றில் மாணவனின் முகிலனின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து இது குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி வலியுறுத்தி நேற்று மாலையே முகிலனின் உறவினர்கள் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தலைமையிலான அதிமுகவினர் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து முகிலனின் உடல் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு 2வது நாளாக மாணவனின் உடலை பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது எனவும் மாணவனின் இறப்பிற்கு காரணமான பள்ளி பாதிரியார் இயேசுதாஸை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் இது குறித்து உரிய விசாரணை செய்து மாணவனின் மரணத்தில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய பின்னரே மாணவருக்கு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என 2வது நாளாக முகிலனின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்றனர். அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த அதிமுக, பாஜக மற்றும் தாவேக நிர்வாகிகள் பள்ளி மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு அவர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அரவிந்தன்.